ஜிடி ஹாலிடேஸ் தென்னிந்தியாவின் நம்பர் 1 ட்ராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்கின ஜிடி ஹாலிடேஸ் வர்ற சம்மர் ஹாலிடேஸுக்கு ஏப்ரல் மாதத்தில் 9 டேஸ் யூரோப் மற்றும் ஆம்ஸ்டர்டாமுக்கு லக்ஸூரியஸ் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாரிஸ், ஜூரிச், வெனிஸ், ரோம்னு எல்லா முக்கிய நகரங்களையும் கவர் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜில் ப்ரொஃபஷனல் டூர் மேனேஜர், ப்ரீமியம் அக்காமடேஷன், டேஸ்டி இந்தியன் ஃபுட், பீஸா, சைட் சீயிங்னு எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கு ட்ராவல் நவ் பே லேட்டர்ன்ற ஸ்கீமும் அவைலபிளாக இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையுலக திரையரங்குக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் விக்ரம் பிரபு ஏஆர் போலீஸில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். அவருக்கு கீழே 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், வேலூர் ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியை கூப்பிட்டு போயிட்டு சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு திரும்ப பாதுகாப்பாக கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இப்போது இடையில ஏதாவது ஏடாகுடமாச்சுன்னா இவங்க வேலைக்கு வேட்டு வந்துடும். அதனால் இவங்க அந்த வேலூர் ஜெயிலில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவனை கூப்பிட்டு போயிட்டு சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறாங்க. அவனுக்கு என்ன மோட்டிவ்னா, அவன் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நினைக்கிறான். இப்போது அவன் தப்பிச்சு ஓடினானா இல்லையா, அவனுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன நோக்கம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஏற்கனவே டானாக்காரன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண தமிழ் தான் இந்த படத்துக்கு கதாசிரியர். அந்த டானாக்காரன் படமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த போலீஸ் சப்ஜெக்ட்லேயே ரொம்ப நேர்த்தியான, உண்மைக்கு நெருக்கமான படம்னா அதை சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துடைய டைரக்டர் தமிழே ஏஆர் போலீஸில் ஒர்க் பண்ணவர். அவர் ஏஆர் போலீஸில் ட்ரைனிங் டைமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தில் தத்ரூபமாக காமிச்சிருப்பார். அந்த போலீஸ் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது அந்த வேலை எப்படியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த கதை இருக்குது. அதனால் அவர் எழுதின கதையில் அந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் கோர்ட் சீன்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வருது. அந்த லவ் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பழசாக போயிடுச்சு. வழக்கமாக தமிழ் சினிமாவில் லவ் ஸ்டோரின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்க, 2 பேரும் வெவ்வேறு ஜாதிக்காரங்களாக இருப்பாங்க, அதுக்கு ஒரு முறமாமா இருப்பான், இந்த மாதிரி தானே ஒரு வழக்கமான ஒரு கதையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையாக போயிடுச்சு. அதுக்கு வேறு ஒரு சாயம் இவங்க சொன்னாலும் கோர் ஐடியா அதுவாக தான் இருக்குது. மற்றபடி இந்த போலீஸ் ஏரியா, கோர்ட் ஏரியாவெலாம் ரொம்ப தத்ரூபமாக உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருந்தாங்க. போலீஸில் பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிற அதிகாரிங்களை வந்து மேலே இருக்கிற அதிகாரிங்க வாடா போடான்னு பேசுகிறது, அப்புறம் ஒரே பேட்சில் இருக்கிறவங்க மாப்பிள்ளை மச்சான்னு பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து போலீஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அந்த லாங் எஸ்கார்ட், அப்புறம் பாஸ்போர்ட், இந்த மாதிரியான வார்த்தைலாம் நம்ம முதல் முறையாக கேள்விப்படுறோம். அந்த டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நம்ம மேலும் ரசிக்கும்படியாக பண்ணது வந்து இந்த படத்துடைய நடிகர்கள் தேர்வு சொல்லலாம். சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தாங்க. கூட இருக்கிற அந்த கான்ஸ்டபிள், இந்த மாதிரியான கேரக்டர்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் பிரபு கேரக்டரை அப்படியே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது அவருக்கு. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு லவ் ஜோடி இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும், அவங்களும் ரொம்ப நல்ல தேர்வாக இருந்து ரொம்ப 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை மற்ற படங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுற மாதிரி ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அந்த சீனில் மூணார் ரமேஷ் நடிச்சிருப்பார். இந்த படத்துலேயே சரியான ஸ்கோர் பண்ணவர்னால் அது மூணார் ரமேஷ் தான் சொல்லணும். அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் பேசின டைலாக்லாம் தேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்கும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டார். அந்த சீனையும் ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க. என்ன இது, இந்த மாதிரியான சீன்லாம் எடுத்தால் சங்கிகள் மனது எவ்வளோ புண்படும் அப்படிங்கிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த டைரக்டர் இப்படி ஒரு சீனை வச்சுருக்காரு. அது ஒன்று தான் வருத்தமான சீனாக இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் தேனப்பன் கேரக்டர் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டராக இருந்தது. அதே போல் கடைசியில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் வருவார். அது ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பலம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் தான் கொஞ்சம் சொல்லும்படியாக இல்லை. ஃபைட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபைட் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டோட்டலாகவே இந்த படத்துடைய மேக்கிங் நல்லா தான் இருந்தது. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே தமிழில் வந்து வெற்றிகரமாக ஓடின ஒரு படத்தை ஞாபகப்படுத்தும். இந்த படம் மற்ற படங்கள்லேருந்து எங்கே வித்தியாசப்படுதுன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெல்லிசான ஒரு மத அரசியல், அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வித்தியாசப்படுத்தி காட்டும். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த யங் கப்பலுடைய ஏரியாவை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக இருக்கும். GT Holidays, South India's #1 travel company.